என் தலைவன் நாமல் ராஜபக்ச இந்தியாவுக்கு இளைஞர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றுவதற்கு அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்ட நேரத்தில் இங்க இருக்க ஜெப்போஸ் எல்லாம் சேர்ந்து என் தலைவரை கரணபுரனாக தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது சட்டப்படி குற்றம் அப்படின்னு இவங்க போக முதல்ல அவங்க கேட்டமா இப்படி என்ன சாம்பிள்கள் இருந்தா தாங்க இவங்க இந்த முதல்ல அவங்களோட அப்பா போன கார்கள் எல்லாம் அதெல்லாம் அது சரி அந்த சிலவும் இவங்க தானே தெரியாது. அது அப்படி ஒரு கதை போகுது. அப்ப நாட்டுல எதிர்கட்சி தலைவரை மாத்திட்டாங்க, இனி நமக்கு வேற எதிர்கட்சி தலைவர் அந்த அந்த மென்டாலிட்டி மாறிடுச்சு போல. எல்லாம் பேக்ரவுண்ட் தூக்க தொடங்கிட்டாங்க. நாமல் ராஜபக்ச அவர் தனியா நடந்து வாராரு. அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு ஐடியா இருந்தது வந்து பெசில் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளர் 7 மூளைக்காரரையா இல்ல அவரை இறக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த மனுஷன் நிதி அமைச்சரா இருந்தே நாடு எங்க போய் முடிச்சுன்னு நமக்கு எல்லாம் தெரியும். சஜித் பிரேமதாஸ் பார்த்துட்டு நைட் தூக்கம் இல்லையே தெரியாது, ஒரே குழப்பம்னு கேள்விப்பட்டேன். மனுஷனுக்கு ஒரே மன உளைச்சல் ஆகியிருக்கும். என்னடா அங்க இந்தியாவுல என்னோட பதவியை நாமல் ராஜபக்சவுக்கு தூக்கி சும்மா கொடுக்குறானுங்க, இங்க என்னை ஏன் கட்சிக்காரன் அவன் பேக்க தூக்கிட்டு போறானுங்க. எங்கன்னா வர இங்கே கோர்ட் இயரிங் போகும்போது அவருக்கு எங்கிட்டாச்சும் ஒரு பக்கம் இழுத்துக்குது. அப்ப இழுத்துக்கும் போது அந்த மாதிரி ஆக்களை கூப்பிட்டு வந்து இடக்காரர்களை இங்க அழைச்சிட்டு வரதுல வேலை இல்லை. போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. என்ன கதை தெரியாது. போராட்டமா ஜன்னல திறந்து ஹலோ அப்படி சரி அப்படியே பிசோல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போய் போல பாஸ் பண்ண கதைக்காங்க. என்கிட்ட எனக்கு ஒரு போலே இல்லை, என்கிட்ட போலே இல்ல அப்படின்னு சொன்னாரு. அப்படி அவரு ஸ்விஸ் பர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்லா அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன எப்படி இருக்கிறீங்க? சரி, கொப்பி அடிக்கிறது ஓகே, அதுக்கு இப்படி கொப்பி அடிக்க கூடாது. அது சரி. ஒரே ஒரே இருக்குடா. ஒன்றில் நீங்க என்ன காரணம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளல. அது நீண்ட காலமா ஒரு அடையாளமா வச்சிருக்கேன். அடையாளம் இது வந்து நான் என்ன செஞ்சேன்னா, இது ஒரு வேலை செய்ய போனேன். அது கொஞ்சம் அப்படி இப்படி ஆகிறதுனால சரி, அதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. அது செஞ்சுட்டு வந்தாச்சா. நான் சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. செல்வனே அழகா செஞ்சு விட்டாரு. அது ஏதோ செஞ்சாரு. ஆனா ஓகே, எனக்கு ஓகே. கொஞ்சம் நான் ஐடியா பிரிச்சிருச்சு, அவ்வளவுதான். மக்களே, இதுக்கு நான் பொறுப்பு இல்ல. இவர் ஏதோ உள்வீட்டு சதி, இவர் அந்த அண்ணனை புள்ள சொல்றேன். ஆனா என்ன சோகமா இருக்குன்னா, நேத்து நான் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்காரு, டில்சா நீங்கள் தாடி வளர்த்ததும் அழகா இருக்கீங்க. அடப்பா, இவன் முதல்ல சொல்லக்கூடாதா? அதை பார்க்காம விட வடிச்சுட்டு வந்துட்டு அதை பார்த்துட்டு சரி தாடி வச்சிருப்பேன், அழகா இருக்கே அப்படின்னு. சோகமா இருக்க சரி, டக்குன்னு வந்துடும். அப்புறம் வந்தாங்க, பழையபடி வந்துடும். சரி டேல்சா, நேற்று இந்தியா போனது, அவர் அம்மாவை இந்தியா கூப்பிட்டு, அம்மா வழியில வந்துட்டா. இப்ப அம்மா இன்னைக்கு வர இருந்தாங்க. இன்னைக்கு அம்மா வந்து சரியா பார்த்தா எஃப்சிஐடிக்கு வந்திருக்கணும். இவங்க வந்து வரல. இவங்க வராம இன்னொருத்தர் சொல்லிட்டு போறாரு, எங்க அம்மா இன்னைக்கு வரமாட்டாங்க, சிராந்தி மேடம் வரமாட்டாங்க, ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு எங்களுக்கு ஒரு டேட் கொடுங்க, இப்ப நாங்க வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்க வரல. தம்பி 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 கொஞ்சம் நேற்று என்ன சொன்னேன், நீங்க என்ன கேட்டீங்க? நான் போயிட்டு வந்துருவா வேண்டனா, அவ வரமாட்டான்றத சொல்ல மறந்துட்டு. அது சரி. இன்னும் எஃப்சிஐடிக்கே வரல. வந்துட்டு உள்ள போயிட்டு வருவாங்களாங்கிறத கேள்வி பார்ப்போம். நீ அது 2 வீக்ஸுக்கு அப்புறம் தான் அந்த கேஸ். ஆனா மறந்துடாதீங்க, நாளைக்கு 28ஆம் தேதி சம்பவ நாள். என்ன சம்பவம்? முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விட்டு கேஸ் வந்து நாளைக்கு எடுப்படுது. அப்ப நாளைக்கு கொட்டுவையில தான் நிப்பேன். கொட்டுவ சிலவள ஏதாவது சட்டத்தரணிகள் தரப்பால் ஏதாவது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு அதுக்கு நாட்கள் நீடிக்கப்படுவது தெரியும். வழக்கு விசாரணை மீண்டும் அடுத்த மாதம் தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாலும் சொல்றதுக்கு பாப்போம். நீ விசாரணை கட்டங்கள் உயரிய கௌரவ நீதிமன்றம் அதை எடுக்கிற முடிவு. நீதிமன்றம் கௌரவ நீதிமன்றம் அந்த விடயத்தை இவர்கள் தரப்பில் ஏதாவது கருத்துக்கள் முன்வைச்சால், இப்ப ஏற்கனவே ஒரு டீம் அங்க யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு உண்மைக்குமே இவர் எதிராக அழைக்கப்பட்டாரு, இவர் என்னென்ன செஞ்சாரு, வந்து இவர் இன்விடேஷன் எப்படி போனுச்சு, ஒபிஷியலா போனுச்சா அன்ஒபிஷியலா போனுச்சான்னு தேடிட்டு வர போயிருக்காங்க. ஆனா அதுக்கு ஒரு செலவு போயிருக்கு, அதுவும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இவரு போன செலவு பாக்குறதுக்கு போனது இன்னும் பல செலவு. அது அப்படி இருக்கு. நான் சொன்னது ஒன்றுதான், இவரோட கல்யாண வீட்டுல வாய் தடுமாறி
இந்த கவர்மெண்ட் ஒரு வருஷம் தான் இருக்க வேண்டத ஆ. அவங்களோட சேர்ந்து ஒரு ஆள் வந்து வெளியில ஹரின் பெர்னாண்டோவாகும் ஆ. ஏப்ரலோட ஆட்சி போகுதோ டிசம்பரோட போகுதோன்னு எல்லாரும் சொல்லி ஆ. அந்த ஒரு அச்சம் தான் சொல்லப்படுது. அது சரி, அது சரி, அது சரி. அதுக்கடையில தலைவர் இப்ப கோர்ட்ஸ்ல கேஸ் வர முதல் நான் அரசியல்ல இருந்தே போறேன்டா அப்பா விட்டுருங்கன்னு அங்க போய் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கு. அப்ப நாளைக்கு பார்ப்போம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அப்படி பிளாக் கலர் கார்ல வந்து இறங்குவாரு. அவங்களுடைய மனைவியும் வருவாங்க. வந்து நான் அங்கிருந்து நல்ல விஷுவல்ஸ் எடுத்து தாரேன். நான் நாட்டு நடப்பு வேணா நான் பார்க்குறேன். கேஸ் இழுப்பட நான் நாட்டு நடப்பு அங்கே செஞ்சிருவோம். அதுல என்ன இருக்கு? செய்தி ஆண்டு ஒரு தடவை நாங்க நீங்க கார்ல ஆ, போகும்போது அந்த மாதிரி. இருக்கு. அந்த மாதிரி என்ன நாளைக்கு நேற்று கிட்டத்தட்ட இலங்கையில சுதந்திர தினம் மாதிரி இருந்தது இந்தியா. அது என்ன சோக வாழ்க்கை. இப்ப அதான் நாங்க சொல்லிட்டோம் தானே. நாங்க என்ன சொன்னோம்? இப்ப எதிர்க்கட்சி தலைவர் நாமல் ராஜபக்ச ஒப்போசிஷன் லீடர் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு அந்த கல்லூரி சேர்மன் வந்து போட்டதுக்கு அப்புறமா இங்க ஒரே கொதிநிலை. அட என்னடா எதிர்க்கட்சி தலைவர் இவரை பாக்குறானுங்க. அதுல வேற எஸ்ஜேபில இருந்து போனா 2-3 பேர் இருக்காங்களே, அவங்களாம் நாமல் ராஜபக்சோட பேக் அப்படி தூக்கிட்டு போறாங்க. என்னென்ன நடக்குது? ஐயோ சொல்லி இல்ல வேலை. இல்ல டில்சன் இல்ல டில்சன் ஆ, பேக்கு தூக்குன கதை சொன்னீங்க. ஆமா. அவர் ட்வீட்டை பார்த்த உடனே இவங்க அப்ப நாட்டுல எதிர்க்கட்சி தலைவரை மாத்திட்டாங்க. இனி நமக்கு வேற எதிர்க்கட்சி தலைவர் அந்த அந்த மென்டாலிட்டி மாறிடுச்சு போல. எல்லாம் பேக்கெல்லாம் தூக்க தொடங்கிட்டாங்க. நாம ராஜபக்ச அவர் தனியா நடந்து வாராரு. இங்க பின்னுக்கு போன அந்த பிரசாத்ங்கிற பார்லிமெண்ட் உறுப்பினர் நாமல்ட பேக்க தூக்கி வச்சுட்டு வரதும் சோசியல் மீடியால போட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன நடக்கும்? சஜித் பிரேமதாஸ் பார்த்துட்டு நைட் தூக்கமில்லையே தெரியாது. ஒரே குழப்பம்னு கேள்விப்பட்டேன். மனுஷனுக்கு ஒரே மன உளைச்சல் ஆகியிருக்கும். என்னடா அங்க இந்தியாவுல என்னோட பதவியை நாமல் ராஜபக்சக்கு தூக்கி சும்மா கொடுக்குறானுங்க. இங்க என்னை ஏன் கட்சிக்காரன் அவன் பேக்க தூக்கிட்டு போறானுங்க அப்படின்னு ஒரே குழப்பம். என்ன செய்ய? ரணகளம். இப்படியே போனா என்ன ஆகுமோ தெரியா. போங்க. ஆனா 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 உன்ன சொல்லணும். கோச்சிக்காதீங்க. தேர்தல்ல நிக்காம மக்கள்கிட்ட ஓட் இல்லாம தேசிய பட்டியல உள்ளுக்கு வந்து இன்னைக்கு பாருங்க இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் ஒரு குடியரசு தின நிகழ்வுக்கு ஒரு கல்லூரியால அழைக்கப்பட்டு இப்படி செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதுவும் எதிர்கட்சி தலைவர் நாமல் ராஜபக்சன் பேர் வாங்கியிருக்காருன்னா சும்மாவா? நீங்க என்ன ஜோக்? நீங்க எதை சொல்றீங்க? இதுல இலங்கையில வரலாறு இருக்கு. மக்களால தெரிவு செய்யப்படாத ஒரு ஆள் ஜனாதிபதியாவே வந்தவர். அத சொல்லுங்க. அது அப்படி இருக்க நேரம் இது என்னன்னா எதிர்கட்சி தலைவர் பதவி தானே போயிட்டு போகுது. ஜனாதிபதியா வந்தவர் இருக்கிறாரு. இப்ப 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 நாங்க நாங்க பேசணும் சோசியல் மீடியா பேசுறாங்க. இன்னைக்கு நாமல்ட கோலே அம்மாரெல்லாம் சிஐடிக்கு வந்துட்டாங்க. காலையிலே அந்த வீடியோ இருக்கு. நாங்க பார்க்கலாம். இப்ப நாமல் ராஜபக்சේට ප්‍රධාන ආරාධිත අමුත්ත හැටියට ආරාධනා කරන්නේ උසස් අධ්‍යාපන ආයතනයකට දහස් ගණන් ශිෂ්‍යෝ විද්‍යාර්ථයෝ ඉගෙන ගන්න තැනකට කාටද මෙහෙම එන්න කියන්නේ? මේ ආණ්ඩුව මේ මාලිමා ආණ්ඩුව පත් වෙද්දි කිව්වේ நாமல் ராஜபக்சගේ අධ්‍යාපන සුසුකම් බොරු කියලා. ஒரே கோபம் உங்களுக்கு. என் தலைவன் நாமல் ராஜபக்ச இந்தியாவுக்கு இளைஞர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றுவதற்கு அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்ட நேரத்தில் இங்க இருக்க ஜேவிபி காரர்கள் ஜெப்போ சொல்றது ஜெப்போஸ் எல்லாம் சேர்ந்து என் தலைவரை கரடுமுரடாக தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது சட்டப்படி குற்றம் அப்படின்னு இன்னைக்கு அந்த அவங்க எல்லாம் போயிருக்காங்க. இல்ல கரடு முரடா தாக்குறாங்களா? கரடு முரடா தாக்குறாங்களாம். இந்த சொல்றாப்புல இந்த வீடியோல. நாமல் ராஜபக்சගේ උපාධිය බොරු කියලා. நாமல் ராஜபக்ச විභාග ලිව්වේ හොරට කියලා. நாமல் ராஜபக்ச උගතෙක් නෙමෙයි නූගතෙක් කියලා. මේගොල්ලෝ කියලා බලය අරගෙන අවුරුදු 1කමාරක් යනකොටත් ඒ චෝදනා ඔප්පු කරගන්න බැරි වෙනකොට විද්‍යාර්ථයෝ ළමයි ඉගෙන ගන්න තැනකට ශිෂ්‍යෝ ඉගෙන ගන්න තැනකට ගුරුවරු උගන්වන තැනකට අධ්‍යාපනයත් එක්ක බැඳිච්ච ආයතනයකින් තමයි நாமல் ராஜபக்சට එන්න කියන්නේ. இல்ல அது அந்த பிள்ளைய அது வந்து அந்த பிள்ளையோட வயசை செக் பண்ணணும். அவங்களோட வயது எத்தனை, வாக்களிக்கிற உரிமை இருக்காண்டு. இவர் அங்க போய் கதைச்சாதுகளுக்கு என்ன விளங்க போகுது? என்னத்த விளங்க போகுதோ. அதுவும் இப்ப இலங்கையில காய்ச்சாலும் பரவாயில்ல. இது இந்தியாவுல ஒடிசா மாநிலத்துல போயிட்டு அங்க இருக்க அந்த KIITங்கிற இண்டஸ்ட்ரி டெக்னாலஜி யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டியில மாணவர்களோட நிகழ்ச்சிக்கு அதை இப்படியும் சொல்றாங்க. சரியா? அட போங்கடா நீங்களும் உங்க இதுவும். காலையில அசெம்பிளிக்கு சிறப்புரையாற்ற வர சொல்லியிருக்காரு. ஸ்கூல் அசெம்பிளிக்கு சிறப்புரையாற்றத்தான் நாமல் ராஜபக்ச போயிருக்காருன்னு இங்க எல்லாம் ஒரே காமெடி ஆகி போனாலும் டேல்ஸா அவர் அந்த கொடுத்த வெஹிக்கிள்கள் அதுகள் இதுகள் எல்லாம் பார்த்தா சும்மா சிலவள இவரை சொல்லி இருப்பாரு, எங்கட அப்பா இப்படித்தான் போனவர், எனக்கு இப்படி வாகனம் வைங்க. அதுல அந்த அவரெல்லாம் பார்க்கணும். யார் அந்த கல்லூரியின் ஃபவுண்டர் சேர்மன் எல்லாம் அப்படி சலூட் அடிச்சுக்கிட்டு தான் போறாரு ஜீப்ல ஏறி. அவர் முன்னுக்கு இப்படி கையெழுத்து நாமல் ராஜபக்ச பின்னுக்கு. இது எங்க பிளவுட்டு நடந்திருக்குன்னா இவங்க போக முதல்ல அவங்க கேட்டுமா இப்படி என்ன சாம்பிள்கள் இருந்தா தாங்க இவங்க
இந்த முதல்ல அவங்களோட அப்பா போன கார்கள் எல்லாம் அதெல்லாம் அனுப்பியிருக்காங்க. அனுப்புறது அது சரி. சில வேளை அந்த செலவும் இவங்க தானே தெரியாது. அதுவும் அது அப்படி ஒரு கதை போகுது. இப்ப நம்ம உறுதிப்படுத்த முடியாது. நான் கண்ணால பார்க்கல. ஆனா சோசியல் மீடியா அப்படி அடிக்கிறாங்க. அதான் சோசியல் மீடியாவெல்லாம் சொல்றாங்க. இவங்க செட்டப் பண்ணி இவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டு இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பிளான் நடந்திருக்கு. ஒரு ப்ரீ பிளானோட தான் இது நடந்திருக்கும் அப்படின்னு கதை போகுது. சரி பார்ப்போம் என்னன்னு. சில வேளை அந்த எக்ஸ் தளத்தையும் வந்து இவங்க நாங்க எழுதி தரவங்களை பற்றி நீங்க போடுங்கண்ட இவங்க எழுதி கொடுத்தா இருந்தாலும் அப்படியே காப்பி பேஸ்ட் அடிச்சு அதுவும் விட்டு சொல்ல தெரியும். தெரியாது. சரி எது எப்படி இருந்தாலும் இப்ப வந்துருவாரு. நாட்டுக்கு வந்தோன்னே இப்ப திரும்ப அவருக்கு ஒரு கேஸ் இருக்கு. சிஐடிக்கு அவர் வரணும். ஏன்னா கேள்பத்திர பத்னியோட அப்படி தொடர்பில் இருந்திருக்காப்புல நாமல் ராஜபக்ச அப்படின்னு சொல்லப்படுது. அது சம்பந்தமா விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. அப்படி போவாரு. போகும்போது நானும் போறேன். போயிட்டு கொஞ்சம் கேள்வி கேட்போம். ஏதாவது என்னது கேட்போம். விசாரணை அவங்களுக்கும்? நாங்க போயிட்டு அவர்கிட்ட கேட்போம். என்ன விசாரிச்சாங்கன்னு கேட்டுருவோம். டில்சான் நீங்க தானே எங்களை போட்டு அங்க செய்யறது. நாமல் தமிழ் கதைப்பாரா? ஆ? நாமல் கொஞ்சம் தமிழ் கதைப்பாரா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் தமிழ். கொஞ்சம் கொஞ்சம். அவனோட அப்பாட பழைய தமிழ் தெரியும் தானே? டாம்பெடவா டூம்பெடவா தன்னத்த ஓடா தெமலா. யுத்தம் முடிஞ்ச உடனே ஆ, யுத்தம் முடிஞ்ச உடனே அமைச்சரவை கூட்டுனா கிளிநொச்சியில வச்சவர் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? இது சம்பவம் யுத்தம் முடிஞ்ச கையோட அமைச்சரவை கூட்டம் கொண்டு கிளிநொச்சியில வச்சவர். கிளிநொச்சியில. கேபினட் மீட் சும்மா ஹெலியில போறது அங்க அந்த சிவப்பு கம்பளம் விரிச்சு சும்மா வேற லெவல். என்ன கெத்தா கெத்தா இருந்தது மனசு அந்த காலத்துல. இப்ப மனுஷன் ஐயோ அம்மான்னு தெரியுது. ஆனா நேத்து பார்க்கணும். இப்ப இந்திய குடியரசு தினம் இங்க கொண்டாடப்பட்டுச்சு இலங்கை இந்திய தூதரகத்துல. அப்பா மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபே ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச எல்லாம் அப்படி எல்லாம் ஒத்துமையா இருக்காங்க. சந்தோஷமா எல்லாம் ஒரே டேபிள்ல இவங்க எல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்குது. இப்படி எல்லாம் வந்து ஒன் ஸ்கிரீன்ல தான் ஏதோ அப்படி இப்படி இருக்கும் தவிர ஆஃப் ஸ்கிரீன்ல எல்லாம் சந்தோஷமா ஜாலியா தான் இருக்காங்க. அதான் நேற்று பார்த்தோம். அந்த வீடியோ நாங்க போடலாம். அப்படித்தான் பெரிய கொண்டாட்டம் தான் கொழும்புல. ஒரே கொண்டாட்டம் தான். இந்திய தூதரகத்துல இந்திய இல்லத்துல நல்லா கொண்டாடி இருக்காங்க. மஹிந்த யோசிச்சிருப்பார் இவர கோத்தாவை பார்த்து, நீ பார்த்த ஒரு தேவையில்லாத வேலையால நம்ம இவ்வளவு மோசத்துல நிக்கிறோம். அதுல நம்ம அந்நேரம் அவங்களோட ஒரு ஐடியா இருந்தது. டில்வின் சில்வா அவர்களும் இருந்தாரு. அதையும் சொல்லணும். அவங்களுக்கு அன்றைக்கு ஒரு ஐடியா இருந்தது வந்து பெசில் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளர் 7 மூளைக்காரரையா இல்ல அவரை இறக்க ரை பண்ணுவாங்க. அந்த மனுஷன் நிதி அமைச்சரா இருந்தே நாடு எங்க போய் முடிஞ்சுன்னு நமக்கு எல்லாம் தெரியும். இல்ல ஜனாதிபதியாக இருந்தா துண்டுல துணியும் இல்லாம போயிருக்கும் நாட்டுல. துண்டுல துணி இல்ல, நாடு நேரம் ஃபுல்லா துறைஞ்சு வழிபட்டு. அதான் சொல்லுவார் அவரு. போல பாஸ் பண்ண கதைக்காங்க. என்கிட்ட இருக்க ஒரு போலையும் இல்லை. என்கிட்ட போலே இல்ல அப்படின்னு சொன்னார். அப்படி அவருக்கும் கேஸ் இருக்கு. அவரும் வர மாட்டாரு நாட்டுக்கு. எங்கன்னா வர இங்க கோர்ட் இயரிங் போகும்போது அவருக்கு எங்கிட்டாச்சும் ஒரு பக்கம் இழுத்துக்குது. அப்ப இழுத்துக்கும் போது அந்த மாதிரி ஆக்களை கூப்பிட்டு வந்து லெடக்காரர்களை இங்க அழைச்சிட்டு வர்றதுல வேலை இல்லை. ஒண்ணு சரியா பார்த்தா இப்ப இங்க பாத்தாளில போயிட்டு எல்லாத்தையும் கைது பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி போயிட்டு தூக்கிட்டு வந்துடணும். வாப்பா நீ போ வா. இல்ல இப்ப அவர்கிட்ட கேட்டா அவரே பிடிச்சு கொடுத்துருவார் நம்மளோட அடுத்த தலைவர் டொனால்ட் ட்ரம்ப். அப்பா ஒரு மோசமான. ஆனா இப்ப டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. என்ன கதை தெரியா? அவருக்கு போராட்டமா ஜன்னல திறந்து ஹலோ அப்படி சரி அப்படியே பிஸ்வால் த பெஸ்ட் சொல்லிட்டு போவார். போராட்டம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இவருக்கு அனுர அந்த மக்கள் மத்தியில ஒரு உரையாற்றினது அவர் எங்கே போகாத இடத்துக்கு போன எனக்கு புரியல. அந்த சிங்களம் படிவா முதல் முறையோட ஜனாதிபதி போனெல்லாம் சொல்லப்படுது. இன்னைக்கு அந்த டித்வா புயலினால பாதிக்கப்பட்ட அந்த பேரிடரின் போது பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போயிருந்தார். குறிப்பா மத வழிபாட்டு தலங்கள் பாதிப்புக்குள்ளான மத வழிபாட்டு தலங்கள் மீள கட்டமைச்சு அத அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. அது நடைபெற்றது எங்கன்னா கம்பல தோரகல பீகாக் இல் குடியிருப்பின் ஸ்ரீ போதிருக்காராம விகாரையில் நடைபெற்றிருக்கு இந்த நிகழ்ச்சி. அடிக்கல் நாட்டு விழா. அப்ப இந்த டித்வா புயலின் போது பாதிக்கப்பட்ட வடக்கு ஸ்தலங்களை செய்யறதுக்கான வேலை திட்டம் ஆரம்பிச்சிருக்கு. அங்கதான் ஜனாதிபதி மக்களுக்கு ஒரு சிறப்புரையாற்றுறாரு. அங்கேயும் மக்கள் சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா இங்க ஒரு ஜனாதிபதியே இதுவரை இந்த பகுதிக்கு ஒரு ஜனாதிபதி இதுவரை வந்ததில்லை அப்படின்னு அங்க இருக்க மக்கள்
ரொம்ப எமோஷனலா சொன்ன காட்சிகள் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்துச்சு. அதே மாதிரி மக்கள் மத்தியில் உரையாற்றும் போது ஜனாதிபதி சொல்றாரு, முக்கியமா பெருந்தோட்டத்துறை அடுத்த பிப்ரவரி 10ஆம் தேதி சம்பளத்துக்கு ரூ. 1750 அது வழங்கப்படும் அப்படின்னு அந்த இடத்துல போய் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பெருந்தோட்ட கம்பெனிகள் அதை இல்லாமக்கிட்டு இந்த அரசாங்கத்துக்கு போக முடியாது. அதனால அவங்க ரூ. 200, அரசாங்கம் ரூ. 200 அந்த உடன்படிக்கையில தான் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த சம்பளம் நாள் சம்பளம் அதிகரிக்கப்பட சொன்னார். அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாரு, இந்த நாட்டுல இருக்க ஒரு பிரதான பிரச்சனை காலகாலம் மறந்து வாரது தாத்தா பாட்டி கஷ்டத்துல ஏழைகள், அப்பா அம்மா ஏழைகள் கஷ்டம், மகளும் கஷ்டம் ஏழைகள், அவங்களோட பேரன் பேத்தி அவங்களும் ஏழைகள் கஷ்டம். சோ பரம்பரையா ஏழ்மையான வாழ்க்கையை தான் இலங்கையர்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இதுல எந்த விதமான மாற்றமும் எங்க நடக்குது இல்லை. சோ அந்த முறைமையை மாற்றணும், அதுதான் இவருடைய ஒரே நோக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உரை ஆற்றிருந்தாரு. அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு, தேவை இருக்கு, நாட்டுல ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு. ஆனா அதை தாண்டி நிறைய எதிர்ப்புகளும் இருக்கு. இப்ப விட்டா தானே மாறுறதுக்கு அதுதான் காலை பிடிச்சி இழுக்கவும் கையை பிடிச்சி இழுக்கவும். ஆனால் இப்ப அனுரகுமார திசாநாயக்கோட திட்டம் டில்சான் உண்மையில இப்ப சில நாடுகள் குறிப்பாக சொல்லப்போனால் கியூபாவை பொறுத்தவரை சொல்லப்போனால் வீட்டுக்கு ஒரு பட்டதாரி. அதே போன்று சதாம் ஹுசைன் மீதும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அவருடைய நாட்டில் அவர் அணு ஆயுதம் வைத்திருப்பதாக அமெரிக்கா அவர்களுடைய கருத்தை கூறியது. பின்னர் அந்த அதே போன்று சதாம் ஹுசைன் தான் வாழ்ந்த சூழல்ல வந்து அந்த வீட்டிலையும் வந்து அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் கல்வி என்றது இருந்தது. அதுபோன்று பல இடங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமெரிக்கா சர்வாதிகாரம் அல்லது சர்வாதிகார போக்கோடு நடக்கிற இடங்கள்ல எல்லாம் மிக அபிவிருத்தி இருந்தது. ஒருவேளை அனுரகுமார திசாநாயக்கர் இந்த நகர்வு வந்து உங்களோட எதிர்கட்சி தலைவர் ஜனாதிபதியாக ஆசைப்படாம, அடுத்த எதிர்கட்சி தலைவரும் ஜனாதிபதியாக ஆசைப்படாம கொஞ்ச நாளைக்கு நாட்டை விட்டா ஏதோ ஒரு வகையில போகும் என்றதுனால் பல குற்றச்சாட்டுகள் இந்த அரசு மீது இருக்குது, இல்லைன்றதுக்கு இல்லை. ஆனால் ஊழல் என்றது பெரிய அளவில் இல்லைன்றதா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பொதுவான கருத்து. ஊழல் மோசடிகள் எல்லாமே அவங்க செஞ்சுக்கிட்டு போறாங்க. ஆனா பல விஷயங்கள் டிலே, உண்மைதான் டிலே இருக்கதான் செய்யும். நான் சொல்றேன், பல வருட காலம் ஊழல் மோசடி நடந்த ஒரு நாடு. இல்ல அப்படி இல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பர்த் சர்டிபிகேட் முதல் எடுக்கிறேன்னா இப்ப ஆன்லைனே கொண்டு வந்தாங்க. முதல் நான் சொல்ற ஒரு 5 வருஷத்துக்கு முதல் ஒரு கிழமை 4 நாள் எடுக்கும். ஆனா நீங்க உடனே துட்டை கொடுத்தா வேகமா வரும். இப்ப துட்டு கொடுக்க வாங்குறதுக்கு பயப்படுறாங்கன்னா உடனே வீடியோ எடுத்து தூக்கிடுறாங்களா, அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரி ஒரு மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு, அது சொல்லி ஆகணும். சோ இது கொஞ்சம் காலம் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. முடியாது இந்த அரசாங்கத்துக்கு காலத்தால இந்த உடனடியே செஞ்சுக்க முடியாது. பட் காலப்போக்கில கொஞ்சம் கொஞ்சமா செய்யறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு. ஆனா லைன்ல வந்தாங்க இடையில இந்த டித்வா புயல், அதனால பெரிய அடி. அதுக்கு இப்ப 20,000 வீடு கட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம பட்ஜெட்ல இவங்க 2026 வரவு செலவு திட்டத்துல ஆல்ரெடி ஒரு 30,000 வீட்டுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. அதோட சேர்த்து இப்ப இந்த 20,000 எப்படியாச்சும் ஒரு 50,000க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த வருஷத்துக்குள்ள அவங்க கட்டி முடிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்காங்க. அப்ப நாங்க இயர் எண்ட்ல தெரியும், ஜனாதிபதி ஜனவரி மாசம் சொன்னாரு 50,000 வீடு இந்த வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்கணும்னு. அது உண்மைக்கே சாதாரண விஷயம் இல்லை, நம்ம எடுத்தோன்னு சொல்லிட முடியாது. சோ அவர் சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சாரா அப்படிங்கிறத நாங்க இந்த வருஷ இறுதிக்குள்ள பார்க்கலாம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி, ஏற்கனவே வீடுகள் இழந்தவர்களுக்கு, பெருந்தோட்டத்துறையில் முக்கியமா எங்களுடைய மலையக மக்களுக்கு காணி வீட்டு பிரச்சனை இன்னமும் இருக்கு. 200 வருட வரலாறு அவங்களுக்கு இருந்தாலும் கூட காணி பிரச்சனை வீடு பிரச்சனை அவங்களுக்கு தொடர்ந்து அந்த 200 வருஷமும் வந்த மாதிரி தான் இருக்கு. அது ஒரு மாற்றம். அவங்கள அந்த அந்த விடயத்தை அங்க இருக்கக்கூடிய யாருமே முறையா கையாண்டு அது ஒரு முற்றுப்பெற வைக்கிற வேலையில ஈடுபடுற மாதிரி தெரியல. அந்த மக்களும் பாவம் தொடர்ந்து லைன் குடியிருப்புகள் வாழ்க்கை முறை என்ற மிகவும் ஒரு நெருக்கடியா தான் இருக்குது அவங்களுக்கு. உண்மைதான் அதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசுல சரி ஒரு மாற்றம் வருமான, ஆனா அரச மாற்றாவிட்டா சரி, அரச மாற்றாமட்டா சரி. ஏன்னா அன்னைக்கு மலையக பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், முக்கியமா ஒரு அமைச்சர் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்பும் அம்பிகா அவர்களும் கேள்வி பதில் கேட்டுக்காங்க. எப்படின்னா அன்னைக்கு நான் பேசுறது விஷயம் மிஸ் ஆயிருச்சு. அம்பிகா பார்லிமெண்ட் உறுப்பினர் கேட்கிறாங்க, இப்படி தொண்டமான் அவங்களுடைய பேர்ல அவங்களோட குடும்ப பேர்கள்ல இப்படி ஒரு சில நிலையங்கள் இருக்கு, ட்ரைனிங் சென்டர்ஸ் இதெல்லாம் இருக்கு, இதுகளை என்ன நடக்குது, இது பேர் மாற்றணும் அப்படின்னு. பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் சொல்றாரு, ஓ இந்த பேர்கள்ல அரச நிதியால இயங்குற இந்த மாதிரி நிறுவனங்களை வந்து குடும்ப பெயர்கள்ல ஓட்ட முடியாது, அதனால இதுக்கான எதிர்கால நடவடிக்கை எடுக்கப்படும், இதெல்லாம் கணக்காய்வுக்கு உட்படுத்தப்படும். இது சரி, இது வந்து ஏதோ
இது ஒரு பக்கம் பழிவாங்கல் மாதிரியும் தெரியுது ஏதோ ஒரு ரீதியில. இன்னொரு பக்கம் உண்மைக்குமே இது கணக்காய்வுக்கு உட்படுத்தப்படணும். இன்னைக்குல ஏற்கனவே எப்பயோ உட்படுத்தப்பட்டிருக்க வேணும். இது யாரும் ஆடிட் பண்ணலையா? ஆடிட் பண்ணாம இதுல வார நிதி எல்லாம் என்ன நடந்துச்சு, என்னத்துக்கு செலவாகுனுச்சு அப்படிங்கிறது தெரியாம இருந்திருக்கும். சோ இனிய கணக்காய்வுகள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இப்ப இது ஒரு இன்னொரு பக்கம் பார்க்கப்படுது. இது தொண்டமான் ஜீவன் தொண்டமான இல்லாட்டி தொண்டமான் குடும்பத்தை பழிவாங்கறதுக்காக இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் அப்படின்னு பேசப்படுது. So, ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்க நினைக்கிறேன், மலையகத்துல இந்த பகுதிகளில் இடம்பெற ஊழல் சம்பந்தமா அனுருகுமார் திசாநாயக்க ஒரு கட்டு பயிலோட நாடாளுமன்றத்துல ஒரு உரையாற்றினார். ம், எந்தெந்த கம்பெனியில, எந்தெந்த சரி. ரைடிங் சென்டர்ல, ஆ, எந்தெந்த ரைடிங் சென்டர்ல எவ்வளவு மோசடி நடக்குது, நடக்குது. இதுக்கு பின்னணியில எந்தெந்த கட்சிகள் இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? ம், எதிர்கட்சியில ம். இருக்கு, ஓ ஓ ஓ அந்த இவங்க ஆளுங்கட்சியில இருந்தவங்க. ம். இவர கேள்வி கேட்பாரு. எதிர்க்கட்சியில் இருக்கும்போது அனுர இப்ப நான் கேட்கறதுக்கு நினைக்கிறேன் இல்ல, டெல்சா, அந்த வச்சாலும் ஃபைல் இல்ல. எல்லாம் அந்த ஃபைல் எல்லாம் புரட்ட தொடங்கிட்டாங்க போல அப்படின்னு. அத்தனை நடக்குது. உண்மைதான். அம்பிகா கேள்வி கேட்டது இல்லையா? அம்பிகா கேள்வி கேட்டாங்க. பிரதீப சுந்தரலிங்க பதில் சொல்றாரு. அவங்களுக்குள்ளே அம்பிகா கேள்வி கேட்டாங்கன்னா ஏதோ ஒரு சம்பவம் உள்ளுக்குள்ள நடக்குது. நடக்குது. அது ஏன்னா அவங்க அந்த குரு இல்லாம கதைக்க மாட்டாங்க. குரு இல்லாம கதைக்க மாட்டாங்க. அவன் கேட்கிறான்னு சொன்னா ஏதோ சம்பவம் ஆரம்பிச்சது. அது அந்த ஜீவன்லயும் அந்த பதட்டம் தெரிஞ்சது. பதில் தெரியுது. அவர் ரொம்ப ஆவேசப்பட்டார். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க சௌமியமூர்த்தி தொண்டமான் பேர்ல ஞாபகார்த்த மன்றம் வச்சது சாபக்கேடுங்க. என்ன தைரியத்துல சொல்றீங்க அப்படி? இன்னைக்கு அவர் பிரஜா உரிமை வாங்கி கொடுத்தனால தான் இன்னைக்கு வாய்க்கிலேயே இந்த பாராளுமன்ற சபையில வந்து பேசிட்டு இருக்கீங்க. அதை மறந்து பேசாதீங்க. அவர் ரொம்ப ஆவேசப்பட்டாரு. இல்ல உண்மையில டெல்சான், அது அந்த சில நிறுவனங்கள் அவர்கள் பேரை வச்சுக்கொண்டு அவர்களே நிதியை கொடுத்து அவர்களே அதை கையாளுறன்னு அதுல மாத்தல. அது பிள்ளை அப்படி மாத்திர. ஆனா அரச நிதியில இயங்குறதுல ஒரு நெருக்கடி இருக்குது. உண்மைதான். சில வேளை மாத்துறது பிள்ளைன்னு நாங்க சொல்லல. அது சரி, அது சரி. ஆமா, ஆனா அதே மாதிரிதான் இந்த நீர்கொழும்புல நேற்றைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை ஒரு அது என்ன டெல்சான், அது நீர்வளம் பண்ண சொல்லத்தான் ஞாபகம் வருது. இந்த பாதர் நிப்பாட்டாம போனேன்னு சொல்றாங்க. நிப்பாட்டாம போனதுக்காக ஒரு 6 CID அடிச்சு போட்டிருக்காங்க. ஓ, இப்ப அவருமே வெள்ள உடுப்பு போட்டு போனவரா இல்ல சிவில்ல போனவர்? ஆனா வெள்ளை உடுப்புல தான் நான் போயிருக்காரு. அதாவது வெள்ளை அங்கி, அந்த கருப்பு நிற பட்டி, அந்த புனிதத்தன்மையோட அந்த அங்கியோட தான் அவர் போயிருக்காரு. கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு அருட்தந்தையா அவர் மோட்டார் சைக்கிள்ல பயணம் பண்ணிருக்காரு. கண்ணாடி யூஸ் பண்றவரு. இவங்க எங்கேயோ நிப்பாட்டி இருக்காங்களாம். நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கு இவர் கேட்காம போய்கிட்டு இருந்திருக்காராம். ஆனா இவர்கிட்ட கேட்ட, நீங்க ஏன் நிறுத்தாம போனீங்க ஃபாதர் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாரு, எனக்கு அவங்க நிப்பாட்டினா தெரியாது, அவங்க நிக்க சொன்னது எனக்கு கேட்கல அப்படின்னு அவரு சொல்றாரு. இல்ல டெல்சன், அவர் என்ன கொலை குற்றமா செய்து விட்டு இப்போ ஒரு பௌத்த துறவி நிக்காம போயிருந்தா செய்திருப்பீங்களா? இதெல்லாம் இன்னும் எங்கட அம்பிட்டிய சுமணர் என்ன தேரர் ஞானசார சாது இப்படியா நாட்கள் இருக்கு. அம்பிட்டிய சாது விட்ட விளையாடி இருந்தாங்கடா, தோல்ல ஏறி இருந்து தொப்பியை கலட்டி இப்படி விளையாண்டு என்ன சொல்றீங்க, அப்படியெல்லாம் செஞ்ச நாட்கள் இருக்கு. அங்க கசப்ப தேரர் சிலையை புடிச்சாலே ஒரு அடி அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் எக்ஸ்டன் எடுக்கல. இங்க போய்கிட்டு இருந்த மனிதரை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. ஆனா அருட்தந்தைன்னு இல்ல, சாதாரண பிரஜை கூட அதிகாரிகள் கை வைக்க தட்டம் இடம் இல்ல. ஆனா இவங்க ஷூவால எத்திருக்காங்க, ஹெல்மெட்டால அடிச்சிருக்காங்க. இன்னொரு சொல்லிருக்காங்க புலனாய்வு அதிகாரி என்று சொல்றாங்க. அப்படியா? சிஐடின்னு தான் சொல்றாங்க. அப்படிதான் சொல்லப்படுது. ஏன் இப்ப என்ன போக்குவரத்து போலீசார் செய்ய வேண்டியது அதுதான் முதல் கட்ட கேள்வி. ஏன் இது டிராபிக் போலீஸ் தானே இது வந்து சரியா பார்த்தாங்க நின்றுக்கணும், ஏன் இவங்க அப்படின்னு. கடைசியா டிராபிக் போலீஸ்ல சிஐடினா வேற ஒரு ஏதோ ஆபரேஷன் அங்க நடந்திருக்கு, ஒரு செக்கிங் நடந்திருக்கு. அந்த செக்கிங்கின் போதுதான் இவரு அந்த ரோட்டால போடுறதுனால இவரை நிப்பாட்ட சொல்லி அவரை நிப்பாட்டதுனால அடிச்சுதான் சொல்லிட்டாங்க. என்ன கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் என்ன கருத்தை முன் அவர் இப்ப வத்திக்கான்ல இருக்கிறாரு. அவர் அங்க இருந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இதற்கான உடனடி நடவடிக்கை எடுங்க, விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டிருக்காரு. அதே மாதிரி இங்க இன்னைக்கு கூட ஒரு பிரஸ் மீட் நடந்துச்சு. பிஷப் ஹவுஸ் நான் கூட போயிருந்தேன். அப்ப நிலைப்பாட சொன்ன இப்ப என்ன நடக்குது அப்படின்னு ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்புனாங்க. என்ன போலீஸ் அதிகாரிகள் ஒருவேளை மதுபோதையில் இருந்தாங்களா, இல்லாட்டி வேற எதுவும் பிரச்சனைகள் இருந்தாங்களா? அப்ப இவர் சொல்றாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அது விசாரணையில தான் தெரிய வரும். ஆனா எங்களுக்கு நீதி கிடைக்கணும், இது நாங்க கடுமையா தாக்குதல் தொடர்பாக அரசாங்கம் வருத்தம் தெரிவிச்சிருக்கா இல்லை? அரசாங்கம் தெரிவிக்கல. ஆனா உடனடியா கம்பா போலீஸ் உங்களை கைது பண்ணி உள்ள போட்டு இப்ப 29ஆம் தேதி வரை விளக்கமறியல் அதுவும் நடந்திருக்கு. வருத்தம் தெரிவிக்கிற கதை இங்கே நடக்கல. ஆனா இப்படி ஒண்ணு ஏற்கனவே லால்காந்த் சொன்ன விஷயத்தையும் இதே இப்ப ஒட்டி இதை ஒரு அரசியல் ஆக்குறது நாங்க பாக்குறோம். எப்படின்னா, லால்காந்த் ஆல்ரெடி சொல்லியிருந்தவரோட ஸ்டேஜ்ல வந்து நாங்க காவி உடைக்கும் பயப்பட மாட்டோம், கருப்பு கோட்டுக்கும் பயப்பட மாட்டோம், தேசிய உடைக்கும் பயப்பட மாட்டோம், எங்களை அடிச்சா நாங்க யாராலும் அடிப்போம் அப்படின்னு சொன்ன கதை இப்ப இந்த கதையோட ஒப்பிட்டு அரசு செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படின்னா ஓ அதுதான் போல இது அப்படிங்கிற மாதிரி மர்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க எதிர்த்தரப்புல. அதனால கிளியரா விளங்குது. சோ இதை அரசியலாக்குறது சரி வராது. இன்னொருத்தர் சொல்றாரு, நேற்று கமெண்ட்ல பார்த்தேன்,
அனுர அரசாங்கத்துல தான் ஒரு ஃபாதர் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தாக்கப்பட்டிருக்காரு. இந்த இலங்கையிலேயே இந்த ஆட்சியில கீழத்தான் ஒரு ஃபாதர் தாக்கப்பட்டது நடந்திருக்காம். அவர் போட்டிருக்காரு. அவரு பதவி விட அவருக்கு எத்தனை வயசு? ஒரு 10-12 வயசு இருக்குமா அந்த எழுதினவர்? போடுறோம். இவர் தான் அப்ப இவர் தான் சொல்லியிருக்காரு சிங்களத்துல. எனக்கு இப்ப கனவு ஓடுது இப்ப பழைய கதைகள். எவ்வளவு கதைகள் இருக்கு. யாழ்ப்பாணம் சென்ட் பீட்டர் ஸ்டேட், இஞ்சால மட்டக்களப்பு, வன்னி, மன்னார், இயேசு சபையை சேர்ந்த அருட்தந்தை காணாமலாக்கப்பட்டது அமெரிக்க பிரஜை. மட்டக்களப்புல மடுமாதா ஞாபகம் மாறாவும். அப்ப சொல்லி வேல அப்படியெல்லாம் எங்களுக்கும் அனுரவ பிடிக்காது. நல்லதை பாராட்டுறோம், கெட்டதை விமர்சிக்கிறோம். ஆனா இல்லாத ஒரு பொய்யை சொல்லக்கூடாது. உண்மைதான், இல்லாத பொய்யை சொல்லக்கூடாது. அதனால பார்த்துக்கணும், இது கவனத்தில் எடுக்கணும். அதிகாரிகள் சட்டம் அனைவருக்கும் சமம், அதை எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. ஆனா சட்டத்தை நினைச்சபடி கையில் எடுத்துக்கிட்டு ஆடக்கூடாது. இந்த இடத்துல அரசாங்கத்துக்கு நாங்க கொண்டு சொல்லிக்கொள்ள விரும்புறோம், அனுபவமானாக்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து பின்னுக்கு நெருங்கி கொண்டிருக்குது, மிக கவனமா இருங்க. நேத்து அப்படித்தான் பிமல் ரத்நாயக்க கொட்டுவ ஸ்டேஷனுக்கு போகும்போது அவர் நல்ல ஒரு அபிவிருத்தினத்துக்காகத்தான் போறாரு. உண்மைக்குமே கொட்டுவ ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்பாகத்தான் இப்பெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடக்கும், அங்க அடிக்கடி நாங்க போறது. ஆனா அந்த இடத்த வந்து ஒரு மெயின் பாயிண்ட் ஆக போறாரு. எப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன், பெட்டா பஸ் ஸ்டாண்ட், அதே மாதிரி ஏர்போர்ட்ல இருந்து வரவங்களுக்கு நேரம் அங்க வந்து அங்க இருந்து அவங்க ஊர்களுக்கு போறதுக்கான ஒரு டிரான்ஸ்போர்டேஷனை ஈஸியா செஞ்சுக்கிறதுக்கான ஒரு மெயின் பாயிண்ட் அதை அமைக்க போறாங்க. அது இப்போதைக்கு இயலாது, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறதுக்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்க போறாங்க. அது செஞ்சா நிச்சயமா அது பெரிய ஒரு மாற்றம். அது செஞ்சா குவாலிட்டி தான், அந்த வேலை நடந்தா குவாலிட்டி. பட் அங்க போகும்போது ஒரு சிவில் செயற்பாட்டாளர் நிறைய இடங்கள்ல ப்ரொட்டஸ்ட்ல வந்து போட்டோவை பார்ப்போம். இப்ப இவர் தான் அவரு, ரைட். இவர் வந்து நேற்று குழப்பிட்டாரு. எப்படின்னா நீங்க ஒரு அமைச்சர் தானே, நாங்க இல்லாம நீங்க எல்லாம் ஆட்சிக்கு வரல, சரியா? எங்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, ஒரு 5 நிமிஷம் தாங்க, நாங்க இல்லாம நீங்க வரல, நான் யாருன்னு கண்டுபிடிங்க, தேடுங்க அப்படின்னு அவரு கச்சாலா போட்டாரு. அப்ப யாருன்னு தேடி பார்த்தா ஆள் வந்து சிவில் செயற்பாட்டாளர். இதுக்கு முதல் பல தடவை சிஐடி அப்படி இப்படி சிஐடி போயிட்டு வந்தவர், பல பேர் முன்னிலே குற்றம் சாட்ட முன் வைத்தவர். அவரு நேற்று போயிட்டு குழப்பத்தை எழுத்திருக்காரு. அவர் கண்டுக்கல பிமல் ரத்நாயக்கர், அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அப்ப இப்படியான விஷயங்கள் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த விடயத்துல பார்ப்போம் என்ன நடக்க போகுது. ஓகே, பேசுவோம், பொறுமையா காப்போம். பொறுமையை காப்போம். ரைட், ஓகே. ஆனால் எல்லாரும் பாதுகாப்பா இருங்க, சூழ்நிலை அவ்வளவு சரியில்லை. சரி, நீங்க உட்பட கவனக்குறைவாக உங்களுடைய பரியாணங்கள் அல்லது பயணங்கள்ல வந்து இருந்துறாங்க. கவனத்தோட இருங்க. குறிப்பா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பைகளா இருக்கலாம், அல்லது உங்களோட நீங்க போற பாதைகளா இருக்கலாம், எல்லாம் ஒரு கவனத்தோட இருங்க. ஏன்னா ஏதோ ஒரு தீய சக்தி, உடனே நினைச்சிட்டாங்க டெல்சான் தீய சக்தி என்ன, உங்களுக்கு அங்க படம் ஓடுது விஜய் திமுக, நோ இங்கேயும் தீய சக்தி. அந்த படத்தை விட போனா இன்னைக்கு தள்ளி போட்டானுங்க. என்னத்த சொல்றீங்க? இனி அவர் முதலமைச்சரா வந்துதான் படம் ஓப்பனிங். தமிழக முதலமைச்சர் இல்ல, தமிழக முதலமைச்சரா வந்து கோட்டையில ஜோசப் விஜய் ஆகிய நான் தமிழக முதலமைச்சராக அவரோட ஆட்சியில் தான் வெளியாக போல விலகுது, பொறுப்பேற்கிறேன். அந்நேரம் பார்த்தா சிலவள் அகதியா கொஞ்சம் பேர் திமுக அதிமுக கடலால இலங்கைக்கு வந்துடும். ரைட், ஓகே, பாய். சந்திப்பேன் நாளைக்கு. நாளை நல்ல விஷயங்களை கொண்டு வாங்க. நாளைக்கு கொஞ்சம் முன்னுக்கு செய்யணும். ரெண்டாள் எங்களோட எடிட்டர் உங்களை பேசுறார், நீங்க சரியான மோசமா இருக்கிறீங்க. இப்ப நாளைக்காக கொஞ்சம் முன்னுக்கு வந்துருங்க. நேரம் அவருக்கு டைம் குயிக்கா வரணுமா? அவர் சொல்றா நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் இல்லன்றாரு உங்கள, என்ன 2 பேர்ல. சரி, நாளைக்கு கோர்ட்ல இருந்து அப்டேட் எடுப்போம். ரைட், ஓகே, பாய்.